இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து பார்த்தோன்னா எப்பயுமே பூஜை அறை வச்சுருவோம். அந்த பூஜை அறையில் வந்து கிழக்கு சைடு ஃபோட்டோ வச்சு நம்ம கிழக்கு சைடு வச்சுருவோம். கிழக்கு திசையில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோட்டோ எது அது இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ பார்த்தோன்னா கிழக்கு சைடு வச்சு நீங்கள் இப்போ விளக்கு கொளுத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த விளக்கு கொளுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் வந்து இப்போ பொதுவாக 5 முகம் இந்த மாதிரி வச்சு கொளுத்தலாம். அது பொதுவாக 4 திசையும் கொளுத்தலாம், இல்லை 5 விளக்கு வச்சும் கொளுத்துறாங்க சில பேர், இல்லை 9 வச்சு ரவுண்டும் வச்சு கொளுத்தலாம். அப்போ எந்த கணக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு திசை நோக்கி நீங்கள் பண்ணணுன்னா கிழக்கு பார்த்து திரி போட்டு கிழக்கு சைடு முகம் பார்த்து நீங்கள் உக்காரணும். அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணுறது எப்போ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், கிழக்கு பார்த்து பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்களும் கிழக்கு சைடு வச்சு கொளுத்தணும். அதே மாதிரி விளக்கு கொளுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா விளக்கை நல்லா சுத்தமாக இது பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா பசு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வைக்கலாம், இல்லை பசு நெய் வச்சு அந்த வீட்டில் கொளுத்தின்னு வந்தால் அந்த வீட்டில் ரொம்ப லட்சுமி கடாசம் இருக்கும்.